ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆசனங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் ஆசனம் எது? ஏ பத்மாசனம், பி சிரசாசனம், சி சர்வாங்காசனம், டி பத்ராசனம். சரியான விடை சிரசாசனம். நமது உடலின் மெல்லிய சருமம் எங்கு அமைந்துள்ளது? ஏ கண் இமைகள், பி கழுத்து பகுதி, சி வயிற்று பகுதி, டி தொடைப்பகுதி. சரியான விடை கண் இமைகள். கீழ்கண்டவற்றுள் கொடி வகையைச் சேர்ந்த மூலிகை எது? ஏ தூதுவளை, பி கருவேப்பிலை, சி துளசி, டி கற்றாழை. சரியான விடை தூதுவளை. 5 கண்களை உடைய பூச்சி எது? ஏ வண்ணத்து பூச்சி, பி தேனி, சி சிலந்தி, டி கரப்பான் பூச்சி. சரியான விடை தேனி. நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஏ நல்ல உறவினர்கள், பி நல்ல நண்பர்கள், சி நல்ல பெற்றோர்கள், டி நல்ல குழந்தைகள். சரியான விடை நல்ல குழந்தைகள். பழங்களை பற்றி படிக்கும் அறிவியல் படிப்பு எது? ஏ காஸ்மாலஜி, பி போமாலஜி, சி ஃப்ரூட்டாலஜி, சி சீட்டாலஜி. சரியான விடை போமாலஜி. பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வர எவ்வளவு காலமாகும்? ஏ 365 நாட்கள், பி 366 நாட்கள், சி 365.25 நாட்கள், டி 365.5 நாட்கள். சரியான விடை 365.25 நாட்கள். நாம் கோபப்படுவதால் எந்த நோய் நிச்சயம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள்? ஏ மாரடைப்பு, பி பக்கவாதம், சி புற்றுநோய், டி தோல் அலர்ஜி. சரியான விடை மாரடைப்பு மற்றும் பக்கவாதம். நம்ம கோபப்படுறப்ப நூற்றுக்கணக்கான நரம்புகள் செயல்படுகின்றன. அதிகப்படியான கோபத்துல நரம்புகள் விரைவில் செயலிழக்கக்கூடும். கோபம் மாரடைப்பு முதலான இருதய நோய்களை உண்டாக்கி உயிரை பறிச்சு விடுறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. மேலும் மூளையை பாதிக்கக்கூடிய பக்கவாதத்துக்கு கூட இந்த கோபம் காரணமா இருக்குது. ஆக கோபம் நம்மளை அழிக்கிறதுக்குள்ள நம்ம கோபத்தை அழிச்சிடணும். சினம் கொண்டவன் தன் மன நிம்மதியை இழக்கிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகளும் கூட அவன்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அத்தகைய பொல்லாத கோபம் நமக்கு தேவைதானா அப்படின்னு நினைச்சு அந்த கோபத்தை கைவிடுறதா நமக்கு ரொம்பவே நல்லது. நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் பெற்றோர் வேலை தேடி எந்த நாட்டில் குடியேறினார்கள்? ஏ ஆஸ்திரேலியா, பி மலேசியா, சி இலங்கை, டி தென்னாப்பிரிக்கா. சரியான விடை தென்னாப்பிரிக்கா. 2023ஆம் ஆண்டில் உலக அளவில் முதல் நாளில் அதிகம் வசூல் செய்த தமிழ் திரைப்படம் எது? ஏ துணிவு, பி லியோ, சி பொன்னியின் செல்வன் 2, டி ஜெயிலர். சரியான விடை லியோ. தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் தான் உலக அளவிலேயே முதல் நாள்ல அதிகம் வசூல் செய்த தமிழ் திரைப்படமா இந்த வருஷம் இருக்குது. இந்த 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி வெளிவந்த திரைப்படங்களும் சரி, குறைவான பட்ஜெட்ல வெளிவந்த திரைப்படங்களும் சரி, மாபெரும் அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு லியோ, ஜெயிலர், துணிவு, போர் தொழில், அயோத்தி, சித்தா, இந்த மாதிரி பல திரைப்படங்களை சொல்லலாம். இதன் மூலமா தமிழ் சினிமா 2023 இருந்து 2024ஆம் ஆண்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில 2023ஆம் ஆண்டு அதிகம் வசூல் செய்த திரைப்படங்கள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு முதல் நாளில் அதிகம் வசூல் செய்த திரைப்படங்களோட பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது லியோ படம் தான். லியோ படம் முதல் நாளிலேயே 148 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியுள்ளது. 2ஆம் இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படமும், 3ஆம் இடத்துல பொன்னியின் செல்வன் திரைப்படமும், 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்கள்ல வாரிசு மற்றும் துணிவு படங்களும் அதிக வசூலை ஈட்டியுள்ளது. அதற்கு அடுத்தடுத்த இடங்கள்ல மாவீரன், மாமன்னன், மார்க் ஆண்டனி, வாத்தி, 10 தல ஆகிய திரைப்படங்கள் அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.